வணக்கம். உலகமெங்கிலும் நிறைந்திருக்கும் ராஜ் டிவி நண்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அடியேன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று 20 ஜூலை 2024 தேதியில் வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்தசி திதியில் சந்திராஷ்டமம் என்பது கிருத்திகை நட்சத்திரத்திற்கு வருகிறது. 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம். மேஷராசி என்பவர்களுக்கு நண்பர்களின் உதவி கிடைக்கக்கூடிய நாள், நண்பர்களின் மூலியமாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள், நண்பர்களின் மூலியமாக அதிகாரம், ஒரு அன்பு, பாசம் இதையெல்லாம் பெறக்கூடிய ஒரு அருமையான நாளாக இன்று வருகிறது. ரிஷபராசி என்பவர்களுக்கு காதல் கைகூடும் நாள், விரும்பியவரை மனம் முடிக்கக்கூடிய சம்மதம் பெற்றோரிடம் பெறக்கூடிய நாள். காதலிச்சு எல்லாரும் ஜெயிக்கிறாங்க, பருவம் வந்த அனைவருமே காதல் கொள்வதில்லை, காதல் கொண்ட அனைவருமே மனம் முடிப்பதில்லை, மனமுடித்த அனைவருமே சேர்ந்து வாழ்வதில்லை, சேர்ந்து வாழ்ந்த அனைவருமே சேர்ந்து போவதில்லை அப்படிங்கிற கண்ணதாசன் வரிகளுக்கேற்ப நீங்கள் இன்று உங்களுடைய திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை அப்பா அம்மாவிடம் சொன்னீர்களே ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக காதல் ஜெயிக்கும். மிதுனராசி என்பவர்களுக்கு பிறப்பின் ரகசியம் புரியக்கூடிய நாள், தெளிவு பிறக்கக்கூடிய நாள். அதாவது கடந்த வாழ்க்கையில் என்னென்ன தவறுகள் நாம் செய்தோம், அதை எது திருத்திக்க முடியும், இனி இருக்கக்கூடிய ஃப்யூச்சர் லைஃப்பில் நாம் எதை செய்யக்கூடாது, எதை செய்யணும் அப்படிங்கிற பாடம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நாள். கடகராசி என்பவர்களுக்கு இன்று தொலைதூரத்து உறவின் மூலியமாக ஒரு மிகப்பெரிய நன்மை கிடைக்கக்கூடிய நாள். எப்படின்னு சொன்னால், ஒரு பிரிந்து போன உறவாக இருக்கலாம், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சடனாக அவங்களோட ஒரு கான்டாக்ட் ஏற்படலாம். இன்றைக்குள்ள டிஜிட்டல் யுகத்தில் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கெலாம் இருக்கும் போது பழைய நண்பர்களையோ பழைய உறவுகளையோ தொடர்பு கொள்வது என்பது எளிதாக்கப்பட்டிருக்கிறது. இனிமேல் வாழ்க்கையிலே வரமாட்டாங்க இவங்க அப்படின்னு நினச்சவங்க கூட மறுபடியும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு என்பது உண்டு. அந்த மாதிரி ஒரு உறவின் மூலியமாக மிகப்பெரிய நன்மை கிடைக்கக்கூடிய நாள். சிம்மராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் முழுவதும் உடலில் சில ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதனால நீங்க சரியா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள்ள வேண்டும். வெளியே உணவு அருந்துவதை நீங்க தவிர்ப்பது நல்லது. இன்று உங்களுடைய அவசியம் என்பது பொறுமையும் கவனமும் உடல் ஆரோக்கியத்தில் தேவை. கன்னிராசி என்பவர்களுக்கு குழந்தைகளின் மூலியமாக பெருமை கிடைக்கக்கூடிய நாள். தான் பெற்ற மகனை சான்றோன் என கேட்ட தாயின்னு சொல்லுவாங்க. மற்றவர்கள் நம்ம குழந்தையை புகழும் பொழுதோ, இந்த குழந்தை அருமையான குழந்தைன்னு சொல்லும் போதோ, ஒரு பெற்றவர்கள் அடையக்கூடிய மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது. அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை இன்று உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு தருவார். துலாம் ராசினியர்களுக்கு பிரிந்து போன கணவன் மனைவி ஒன்றாக சேரக்கூடிய நாள். ஆக பிரிந்திருக்கக்கூடிய அனைத்து கணவன் மனைவிமார்களுக்கும் இன்றைய நாள் இந்த செய்தி போகட்டும். அதாவது இன்று உங்களுடைய பேச்சுவார்த்தையை தொடங்கினால் உங்களுக்கான வேலை தேவைப்படுகின்ற அத்தனை குணாதிசயங்களுடன் உங்களோட கணவர் சேருவார். அதே மாதிரி மனைவியும் மாறி உங்களுக்காக உங்களோடும் சேர்ந்து வாழ்வாங்க. விருச்சிகராசி என்பவர்கள் அனைத்து நபர்களுக்கும் இன்று முருகப்பெருமானின் அருள் நேரடியாக இருக்கிறது. நீங்கள் செய்யவேதெல்லாம் ஒண்ணுதான். ஸ்கந்த சஷ்டி கவசம், ஸ்கந்த குரு கவசம், இந்த 2 மந்திரத்தையும் சொல்லும் பொழுது உங்களுக்கு இன்றைய நாள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை தேடித்தரும். தனுசு ராசினியர்களுக்கு விரும்பிய ஒரு பொருளை வாங்கக்கூடிய ஒரு நாள். ரொம்ப வருஷமா எனக்கு இது வாங்கணும், ஆனால் ஏதோ ஒரு விஷயம், அதாவது பைசா இருந்தால் கூட வாங்க முடியல, நேரம் கிடைக்கல, இல்லை அந்த பொருள் அந்த கடையில் இல்லை, அந்த மாதிரியான ஒரு பொருளை இன்று நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு நாள். இன்றைய நாள் ரொம்ப சுபிட்சமானவும் சுபகரமான நாளாகவும் இருக்கிறதுனால இதை மகிழ்ந்து கொண்டாடலாம். மகர ராசி என்பவர்களுக்கு தந்தையாரின் உறவுகள் மூலியமாக அனுகூலம் தரக்கூடிய நாள். பெரியப்பா, சித்தப்பா, அத்தை இவங்கள் மூலியமாக மிகப்பெரிய நன்மைகள் இன்று உண்டாகும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு பெருமான். நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் விஷ்ணு சஹஸ்ரநாமம். கும்பராசினியர்களுக்கு இன்றைய நாள் முழுவதும் நம்பிக்கை தரக்கூடிய நாளாக வருகிறது. யாரோ தெரியாத நபர் கூட உங்களுக்கு பாசிட்டிவான வேர்ட்ஸையும் உங்களை வேலையில் பாசிட்டிவிட்டியான வைபையும் பரப்புவாங்க. இதை பயன்படுத்தி கொள்வது உங்கள்கிட்ட தான் இருக்கு. சும்மா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருந்தா எதுவுமே மாறாது. நாம் மாற்றத்துடைய முதல் படியாக நாமே இருக்க வேண்டும், இருந்தாக வேண்டும். அப்படிப்பட்ட நாளாக இன்று உங்களுக்கு வருகிறது. மீனராசி என்பவர்களுக்கு திடீர்னு ஒரு நிலம், ஒரு வண்டி, வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இன்று உண்டு. ரொம்ப வருஷமாக பிளான் பண்ணால் கூட சில சமயம் வாங்க முடியாது, ஆனால் சடனாக வாங்கக்கூடிய யோகம்னு அந்த மாதிரியான யோகம் இன்று உங்களுக்கு வருகிறது. அனைத்து மீனராசி நபர்களுக்கும் சரியான வாழ்க்கை துணையை காட்டிக் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்று வருகிறது.
இன்று 20 ஜூலை 2024 தேதிக்கான 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம். அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகல சௌபாகியங்களையும் தந்தருள் புரிவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.